வணக்கம் நண்பர்களே. மைண்ட் டாக் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு அழைக்கிறேன். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில இந்த விஷயம் நடக்கும். ஆனா அதனால நமக்கு ஒரு புரோஜனமே இல்லை. டைம் தான் வீணா போகுது. அதிகமா யோசிச்சு யோசிச்சு நம்ம கனவுலயே வாழ்ந்துருவோம் போல. அப்படி ரொம்ப ஓவர் திங்கிங் பண்றீங்களா? ஆனா நிஜத்துல நடக்காதது கனவுலையாச்சும் நினைச்சு பார்த்து வாழ்ந்துடுவோம்னு சில பேர் இருக்காங்க. நீங்களும் அப்படிதான் நினைக்கிறீங்களா? இதனால நமக்கு என்ன பலன்? ஒரு பலனையும் அடைய முடியாது. அதனால ஓவர் திங்கிங் எப்படி கண்ட்ரோல் பண்றதுன்னு இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். நீங்க ஒரு விஷயத்தை நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா? ரொம்ப யோசிக்கிறவங்க அதிகமா சஃபர் பண்றாங்க. ஆனா குறைவா யோசிக்கிறவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. ஏன்? நீயும் அந்த டைப்பா இருக்கியா? ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலே அதை 100 ஆங்கிள் அனலைஸ் பண்றியா? யாராவது ஒரு வார்த்தை சொன்னா அதை ரிப்பீட்டா நினைச்சுக்கிட்டு இருக்கிறியா? நான் அப்படி பேசக்கூடாதா? அவங்க என்ன நினைச்சிருப்பாங்க? இது ஃபியூச்சர்ல ப்ராப்ளம் ஆகுமா? இப்படி ஒரே ஒரு விஷயத்த நீ மனசுல 1000 தடவை ரிப்பீட் பண்ற. அது தெரியாம உன் எனர்ஜியே ட்ரெயின் ஆகுது. உன் பீஸே டிசப்பியர் ஆகுது. இங்கதான் பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நீ ஓவர் திங்கிங் பண்றது இன்டெலிஜென்ஸ்னு நீயே நினைச்சுக்கிறே. ஆனா ரியாலிட்டி என்னன்னா, அது இன்டெலிஜென்ஸ் இல்ல, அது ஒரு சைலண்ட் பாய்சன். சாணக்கியர் சொல்றாரு, அளவுக்கு மீறி சிந்திப்பவன் செயல் செய்ய முடியாதவனாகி விடுவான். அதுதான் இப்போ உன் லைஃப்ல நடக்குது. நீ யோசிக்கிற 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 ஆனா ஆக்ஷன் ஜீரோ. அதனாலதான் நீ ஸ்டக் ஆகிட்டே இருக்கே. நீங்க கவனிச்சிருக்கணும், ஓவர் திங்கிங் பண்றவங்க டிசிஷன்ஸ் எடுக்க லேட் ஆகும், கான்ஃபிடன்ஸ் குறையும், ஸ்மால் விஷயத்தையும் பெரிய பிரச்சனையா ஃபீல் பண்ணுவாங்க, நைட் தூக்கம் கூட சரியா இருக்காது. இது எல்லாம் நார்மல் இல்ல, இது ஒரு மென்டல் ட்ராப். அதுல நீ சிக்கிட்டே இருக்க. ரொம்ப டேஞ்சரஸ் ஆனது என்ன தெரியுமா? நீயே உன்னை டிஸ்ட்ராய் பண்ணிக்கிட்டே இருக்க. ஆனா உனக்கு தெரியவே தெரியாது. வெளி எதிரி வந்தா நீ ஃபைட் பண்ணுவே. ஆனா உன் பிரைன் வே உனக்கு எதிரியா இருந்தா அப்ப நீ என்ன பண்ணுவீங்க? அதனாலதான் இந்த வீடியோ சாதாரண வீடியோ இல்ல. இது உங்க மைண்டை சேவ் பண்ணும் வீடியோ. நான் இப்போ சொல்ல போறது 6 சிம்பிள் தந்திரம். ஆனா நீங்க ஃபாலோ பண்ணினா உன் ஓவர் திங்கிங் கண்ட்ரோல் ஆகும், உன் மைண்ட் காம் ஆகும், உன் கான்ஃபிடன்ஸ் பேக் வரும், உன் லைஃப் கிளியர் ஆகும். ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. இந்த வீடியோவை ஜஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணாம கவனமா கேளுங்க. ஏன்னா இது உன் லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய கண்டென்ட். நினைவுல வச்சுக்கோ, அதிகமா யோசிப்பவன் வாழ்க்கைய வாழ முடியாது. அதனால இப்போ இருந்து உன் மைண்டை நீ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கோ. வாங்க அந்த 6 தந்திரத்தை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தந்திரம் 1, யோசனைக்கு ஒரு லிமிட் வை. ஓவர் திங்கிங்னா என்ன தெரியுமா? நீ ஒரு விஷயத்தை யோசிப்பது ப்ராப்ளம் இல்லை, அதை லிமிட் இல்லாம யோசிப்பது தான் ப்ராப்ளம். ஒரு டிசிஷனுக்கு 10 நிமிஷம் போதும். ஆனா நீ என்ன பண்ற? அதே விஷயத்த முறையே 100 தடவை நினைச்சு மீண்டும் மீண்டும் அனலைஸ் பண்ற. இதுல என்ன நடக்குது தெரியுமா? டிசிஷன் கிளியர் ஆகாது, கன்ஃபியூஷன் தான் அதிகமாகும். சாணக்கியர் சொல்றாரு, அளவுக்கு மீறிய சிந்தனை அது அறிவு அல்ல, அது செயலிழப்பு. அதாவது நீ அதிகமா யோசிக்கிறேன்னா நீ ஸ்லோவா ஆக்ஷன் எடுக்க முடியாதவனாகிடுவ. இதுதான் டேஞ்சரஸ். ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீ ஒரு ஸ்மால் டிசிஷன் எடுக்கணும்னு வச்சுக்கோ. ஒரு கால் பண்ணலாமா வேண்டாமா? அது சிம்பிள் விஷயம். ஆனா நீ என்ன பண்ணுவ? இப்ப கால் பண்ணலாமா? அவங்க பிஸியா இருப்பாங்களா? நான் டிஸ்டர்ப் பண்றேனா? அவங்க என்ன நினைப்பாங்க? இப்படி ஒரு கால்காகவே நீ 30 நிமிஷம் யோசிப்ப. இது நார்மலா தோணும், ஆனா இதுதான் ஓவர் திங்கிங். அதனாலதான் இதுக்கு சொல்யூஷன் என்னன்னா, யோசனைக்கு ஒரு லிமிட் வை. அதாவது நீ உனக்கே ஒரு ரூல் வச்சுக்கோ. இந்த விஷயத்துக்கு நான் 15 நிமிஷம் தான் யோசிப்பேன்னு. அந்த 15 நிமிஷத்துல நீ அனலைஸ் பண்ணு, ப்ராஸ் கான்ஸ் பார். அதுக்கப்புறம் ஸ்டாப். இதுதான் முக்கியம். ஸ்டாப் பண்ணணும். அதுக்கப்புறம் என்ன டிசிஷன் வந்தாலும் அதை அக்செப்ட் பண்ணு. இதுல தான் டிசிப்ளின் இருக்கு. சாணக்கியர் சொல்றாரு, தன் மனசை கட்டுப்படுத்தாதவன் எந்த விஷயத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. அதனால நீ ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் பண்ணணும் உன் திங்கிங் டைமை. நீ அன்லிமிட்டடா யோசிக்கிறேன்னா உன் பிரெயின் உன்னை விட மாட்டேங்குது. அது தொடர்ந்து நியூ தாட்ஸ் உருவாக்கும். அதனால தான் லிமிட் இம்பார்ட்டன்ட்.
இதுல இன்னொரு ட்ரிக் இருக்கு. நீ ஓவர் திங்கிங் ஆரம்பிச்சா உடனே உன்னை நீயே கேள். இது எனக்கு யூஸ் ஆகுதான்னு ஆன்சர் நோன்னா அதை ஸ்டாப் பண்ணு. நீயே உன் மைண்டுக்கு கமெண்ட் கொடுக்கணும். இது ஈஸி இல்ல. முதல் சில நாள்ல நீ ஃபெயில் ஆகுவ, மீண்டும் மீண்டும் யோசிக்க ஆரம்பிப்ப. ஆனா பிராக்டிஸ் பண்ணினா ஸ்லோவா கண்ட்ரோல் வரும். ஒரு நாள் நீயே நோட்டீஸ் பண்றுவ, நான் முன்னாடி மாதிரி ஓவர் திங்கிங் பண்ணலையேன்னு. அதுதான் வின். நினைவில் வச்சுக்கோ, யோசிப்பது நல்லது, ஆனா லிமிட் இல்லாம யோசிப்பது விஷம். அதனால இனிமேல் எந்த விஷயத்துக்கும் டைம் லிமிட் வை. அதுக்கப்புறம் டிசிஷன் எடு, மூவ் ஆன் ஆகிடு. இதுதான் தந்திரம் ஒண்ணு. யோசனையை கண்ட்ரோல் பண்ணு, அப்போதான் உன் லைஃப் கண்ட்ரோல்ல வரும். தந்திரம் 2, ஆக்ஷன் எடு, யோசனை குறையும். ஒரு சிம்பிள் உண்மை சொல்லட்டா, நீ ஓவர் திங்கிங் பண்றதுக்கு மெயின் ரீசன் நீ ஆக்ஷன் எடுக்காதது தான். இதுதான் ரியாலிட்டி. நீ யோசிக்கிறேன்னு நினைக்கிற, ஆனா உண்மையில நீ ஆக்ஷன் அவாய்ட் பண்ற. சாணக்கியர் சொல்றாரு, செயலில்லாத சிந்தனை அது பயனற்ற சுமை. அதாவது நீ எவ்வளோ யோசிச்சாலும் நீ மூவ் ஆகலனா அதுக்கு வேல்யூ இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நீ ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற, அதுக்கு என்ன பண்ற? இது ஒர்க் ஆகுமா? ஃபெயிலியர் வந்தா என்ன ஆகும்? பீப்புள் என்ன சொல்லுவாங்க? இப்படி ஸ்டார்ட் பண்ணாமலேயே 100 ப்ராப்ளம் இமேஜின் பண்ற. அதனால என்ன ஆகுது? நீ ஸ்டக். நீங்க கவனிச்சிருக்கணும், ஆக்ஷன் எடுக்கிறவங்க அவ்வளவு ஓவர் திங்கிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிஸி இன் டூயிங். ஆனா ஆக்ஷன் எடுக்காதவங்க பிஸி இன் திங்கிங். இதுதான் டிஃபரன்ஸ். அதனால தான் இதுக்கு சொல்யூஷன் சிம்பிள். திங்க் லெஸ், ஆக்ட் மோர். ஆனா இங்க தான் ஒரு டவுட் வரும். என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு? ஆன்சர் சிம்பிள். ஸ்மால் ஆக்ஷன், பிக் ஜம்ப் வேண்டாம். ஸ்மால் ஸ்டெப் போதும். உதாரணத்துக்கு, நீ ஒரு கால் பண்ணணும்னு யோசிக்கிறேன்னா ஃபுல் கான்வர்சேஷன் பிளான் பண்ணாது, ஜஸ்ட் கால் பண்ணு. அதுதான் ஆக்ஷன். நீ ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபுல் பெர்ஃபெக்ட் பிளான் வேண்டாம், முதல் ஸ்டெப் மட்டும் எடு. அதுதான் ஆக்ஷன். இதுல மேஜிக் என்ன தெரியுமா? நீ ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சா உன் பிரெயினுக்கு கிளியாரி வரும். நீ இமேஜினேஷன்ல இருந்ததை விட ரியாலிட்டி ஈஸியா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஓவர் திங்கிங் குறையும். சாணக்கியர் சொல்றாரு, செயலில் இறங்கும் மனிதன் அவனுக்கு பயம் குறையும். ஏன்னா ஃபியர் எல்லாம் இமேஜினேஷன்ல தான் இருக்கும். ஆக்ஷன் வந்துடுச்சுன்னா ஃபியர் டிசால்வ் ஆகிடும். ஆனா நீ ஒரு மிஸ்டேக் பண்ணாதே, பெர்ஃபெக்ட் மொமெண்ட் வரட்டும் அப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு வெயிட் பண்ணாத. அது வரவே வராது. பெர்ஃபெக்ட் மொமெண்ட்னு ஒன்று கிடையாது. ஆக்ஷன் எடுத்தாதான் மொமெண்ட் பெர்ஃபெக்ட் ஆகும். இதுதான் ட்ரூத். நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கலி கிளியர் ஆகும். ஆனா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுக்கலனா நீங்க எப்பவும் அதே இடத்துல தான் இருப்பீங்க. இதுதான் ஓவர் திங்கிங் ட்ராப். நினைவில் வச்சுக்கோ, யோசனை உன்னை ஃபார்வர்ட் கொண்டு போகாது, ஆக்ஷன் தான் கொண்டு போகும். அதனால இனிமே நீ ஓவர் திங்கிங் ஆரம்பிச்சா உடனே உன்னை கேள், இப்போ நான் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்னு. அந்த ஆக்ஷன் எடு. ஸ்மாலா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவே உன்னை மூவ் பண்ணும். இதுதான் தந்திரம் 2. யோசிக்காத, செயல்ல இறங்கு. அப்போதான் ஓவர் திங்கிங் ஓடிடும். தந்திரம் 2, ஆக்ஷன் எடு, யோசனை குறையும். ஒரு சிம்பிள் உண்மை சொல்லட்டா, நீ ஓவர் திங்கிங் பண்றதுக்கு மெயின் ரீசன் நீ ஆக்ஷன் எடுக்காதது தான். இதுதான் ரியாலிட்டி. நீ யோசிக்கிறேன்னு நினைக்கிற, ஆனா உண்மையில நீ ஆக்ஷன் அவாய்ட் பண்ற. சாணக்கியர் சொல்றாரு, செயலில்லாத சிந்தனை அது பயனற்ற சுமை. அதாவது நீ எவ்வளோ யோசிச்சாலும் நீ மூவ் ஆகலனா அதுக்கு வேல்யூ இல்ல. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நீ ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிற, அதுக்கு என்ன பண்ற? இது ஒர்க் ஆகுமா? ஃபெயிலியர் வந்தா என்ன ஆகும்? பீப்புள் என்ன சொல்லுவாங்க? இப்படி ஸ்டார்ட் பண்ணாமலேயே 100 ப்ராப்ளம் இமேஜின் பண்ற. அதனால என்ன ஆகுது? நீ ஸ்டக். நீங்க கவனிச்சிருக்கணும், ஆக்ஷன் எடுக்கிறவங்க அவ்வளவு ஓவர் திங்கிங் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க பிஸி இன் டூயிங். ஆனா ஆக்ஷன் எடுக்காதவங்க பிஸி இன் திங்கிங். இதுதான் டிஃபரன்ஸ். அதனால தான் இதுக்கு சொல்யூஷன் சிம்பிள். திங்க் லெஸ், ஆக்ட் மோர். ஆனா இங்க தான் ஒரு டவுட் வரும். என்ன ஆக்ஷன் எடுக்கணும்னு? ஆன்சர் சிம்பிள். ஸ்மால் ஆக்ஷன், பிக் ஜம்ப் வேண்டாம். ஸ்மால் ஸ்டெப் போதும்.
உதாரணத்துக்கு, நீ ஒரு கால் பண்ணணும்னு யோசிக்கிறேன்னா ஃபுல் கான்வர்சேஷன் பிளான் பண்ணாத. ஜஸ்ட் கால் பண்ணு. அதுதான் ஆக்ஷன். நீ ஒரு வேலை ஸ்டார்ட் பண்ணணும்னா ஃபுல் பெர்ஃபெக்ட் பிளான் வேண்டாம். முதல் ஸ்டெப் மட்டும் எடு. அதுதான் ஆக்ஷன். இதுல மேஜிக் என்ன தெரியுமா? நீ ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சா உன் பிரெயினுக்கு கிளியாரி வரும். நீ இமேஜினேஷன்ல இருந்ததை விட ரியாலிட்டி ஈஸியா இருக்கும். அப்போ ஆட்டோமேட்டிக்கலி ஓவர் திங்கிங் குறையும். சாணக்கியர் சொல்றாரு, செயலில் இறங்கும் மனிதன் அவனுக்கு பயம் குறையும். ஏன்னா ஃபியர் எல்லாம் இமேஜினேஷன்ல தான் இருக்கும். ஆக்ஷன் வந்துடுச்சுன்னா ஃபியர் டிசால்வ் ஆகிடும். ஆனா நீ ஒரு மிஸ்டேக் பண்ணாதே, பெர்ஃபெக்ட் மொமெண்ட் வரட்டும் அப்புறம் ஆக்ஷன் எடுக்கிறேன்னு வெயிட் பண்ணாத. அது வரவே வராது. பெர்ஃபெக்ட் மொமெண்ட்னு ஒன்று கிடையாது. ஆக்ஷன் எடுத்தாதான் மொமெண்ட் பெர்ஃபெக்ட் ஆகும். இதுதான் ட்ரூத். நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சா நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆட்டோமேட்டிக்கலி கிளியர் ஆகும். ஆனா நீ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே எடுக்கலனா நீங்க எப்பவும் அதே இடத்துல தான் இருப்பீங்க. இதுதான் ஓவர் திங்கிங் ட்ராப். நினைவில் வச்சுக்கோ, யோசனை உன்னை ஃபார்வர்ட் கொண்டு போகாது, ஆக்ஷன் தான் கொண்டு போகும். அதனால இனிமே நீ ஓவர் திங்கிங் ஆரம்பிச்சா உடனே உன்னை கேள், இப்போ நான் என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்னு. அந்த ஆக்ஷன் எடு. ஸ்மாலா இருந்தாலும் பரவாயில்ல, அதுவே உன்னை மூவ் பண்ணும். இதுதான் தந்திரம் 2. யோசிக்காத, செயல்ல இறங்கு. அப்போதான் ஓவர் திங்கிங் ஓடிடும். தந்திரம் 3, வரஸ்ட் கேஸ் அக்செப்ட் பண்ணு. நீ ஓவர் திங்கிங் பண்றதுக்கு மெயின் காரணம் என்ன தெரியுமா? பயம். நீ ஒரு விஷயத்துக்காக யோசிக்கிற மாதிரி தோணும், ஆனா உண்மையில நீ பயப்படுற அது ஃபெயிலியரா இருக்கலாம், பீப்புள் ஒப்பீனியனா இருக்கலாம், ஃபியூச்சர் அன்சர்டெயின்டியா இருக்கலாம். இந்த பயம் தான் உன் மைண்டை தொடர்ந்து ஓட வைக்குது. சாணக்கியர் சொல்றாரு, பயத்தை தவிர்க்க முயற்சிப்பவன் அதிலேயே சிக்கிக்கொள்வான். அதாவது நீ பயத்தை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணினா அது இன்னும் பெருசா ஆகும். அதனாலதான் இந்த தந்திரம், வர்ஸ்ட் கேஸ் அக்செப்ட் பண்ணு. இது கேட்கறதுக்கு சிம்பிளா இருக்கும், ஆனா பவர்ஃபுல்லானது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நீ ஒரு டிசிஷன் எடுக்க பயப்படுறேன்னு வச்சுக்கோ. உன் மைண்ட்ல என்ன நடக்குது? இது ஃபெயில் ஆகுமோ? எல்லாரும் என்ன ஜட்ஜ் பண்ணுவாங்களோ? நான் எம்பாரஸ் ஆகிடுவேனோ? இப்படி வர்ஸ்ட் கேசஸ் ஸ்கெனாரியோஸ் தான் ஓடிக்கிட்டே இருக்கும். இப்போ நீ என்ன பண்ணணும்? அந்த வர்ஸ்ட் கேஸை ஃபேஸ் பண்ணணும். உன்னையே கேள், வர்ஸ்ட் என்ன நடக்கும்னு கிளியரா ஆன்சர் சொல்லு. சரி, நான் ஃபெயில் ஆகலாம். சரி, சில பேர் என்னை பற்றி பேசலாம். சரி, கொஞ்சம் லாஸ் ஆகலாம். இதெல்லாம் அக்செப்ட் பண்ணிட்டா உன் மைண்ட்ல என்ன நடக்கும் தெரியுமா? ஃபியர் ஹாஃபா குறையும். ஏன்னா நீ ஓடிக்கிட்டு இருந்ததை நீ நேரா பார்த்துட்ட. சாணக்கியர் சொல்றாரு, எதிரிய பார்த்து ஓடாதே, அவனை நேரா பார்த்தா அவன் பலவீனமாவான். இங்க எதிரி அவன் பயம்தான். நீ அதை ஃபேஸ் பண்ணிட்டா அது உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. இப்போ ஒரு முக்கியமான விஷயம், நீ வர்ஸ்ட் கேஸ் அக்செப்ட் பண்ணினா அது நடக்கும்னு அர்த்தம் இல்லை. ஆனா நீ அதை அக்செப்ட் பண்ணிட்டதால நீ ரெடி ஆகிட்ட. அதனால தான் கான்ஃபிடன்ஸ் வரும். அப்போ நீ டிசிஷன் எடுக்க ஈஸி ஆகும். நீ ஓவர் திங்கிங்ல இருந்து வெளியே வருவ. இதுதான் மேஜிக். முன்னாடி நீ என்ன பண்ணின? worst கேஸை அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணினே, அதனால தான் அது உன்னை டிஸ்டர்ப் பண்ணுது. இப்போ நீ என்ன பண்ற? அதை அக்செப்ட் பண்ற, அதனால அது உன்னை டிஸ்டர்ப் பண்ண முடியாது. இதுதான் டிஃபரன்ஸ். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நீ யாராவது பேசணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, ஆனா ஓவர் திங்கிங் அவங்க ரிஜெக்ட் பண்ணிட்டான்னு. இப்போ நீ என்ன பண்ணணும்? சரி, ரிஜெக்ட் பண்ணலாம், அதுல என்ன பெரிய ப்ராப்ளம்னு அக்செப்ட் பண்ணு. அந்த செகண்ட்ல உன் பயம் குறையும். நீ ஈஸியா ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிப்ப. இதுதான் பவர். நினைவில் வச்சுக்கோ, நீ ஓடுற விஷயமே உன்னை தொடர்ந்து துரத்தும், ஆனா நீ ஃபேஸ் பண்ற விஷயம் உன்னை முன்னாடி வலிமை இழக்கும். அதனால இனிமே நீ ஓவர் திங்கிங் ஆரம்பிச்சா worst கேஸ் என்னன்னு கண்டுபிடி, அதை அக்செப்ட் பண்ணு, அப்புறம் மூவ் ஆன் ஆகிடு. நீயே ஃபீல் பண்ணுவ, உன் மைண்ட் லைட்டா ஆகிறத. இதுதான் தந்திரம். 3, பயத்துல இருந்து ஓடாத, அதை அக்செப்ட் பண்ணு, அப்போதான் உன் மைண்ட் காம் ஆகும். தந்திரம் 4, மைண்ட பிஸி வை. நீ ஓவர் திங்கிங் பண்றதுக்கு இன்னொரு பெரிய காரணம் என்ன தெரியுமா? உன் மைண்டுக்கு வேலை இல்லை. அதான் ட்ரூத். சாணக்கியர் சொல்றாரு, வெறுமையாக இருக்கும் மனம் அது தானாகவே பிரச்சனைகளை உருவாக்கும். அதாவது நீ சும்மா இருந்தா
உன் பிரெயின் ஃப்ரீயா இருக்காது. அது என்ன பண்ணும் தெரியுமா? unnecessary டாட்ஸ் கிரியேட் பண்ணும். ஒரு ஸ்மால் விஷயத்தையும் பெரிய ப்ராப்ளமா மாற்றும். இதுதான் ஓவர் திங்கிங் ஃபேக்டரி. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. நீ பிஸியா இருக்கும் நாள்ல உனக்கு ஓவர் திங்கிங் வராது. ஏன்னா உன் மைண்ட் ஃபுல்லா ஒர்க்ல இருக்கும். ஆனா நீ ஃபுல் டே ஃப்ரீயா இருந்தா அப்போதான் அவன் அப்படி சொன்னது ஏன், நான் அப்படி பண்ணலாமா, என் லைஃப் சரியா போகுதா, இப்படி ரேண்டமா டாட்ஸ் வர ஆரம்பிக்கும். இதுதான் டிஃபரன்ஸ். அதனால தான் சொல்யூஷன் சிம்பிள். மைண்டை பிஸி வை. ஆனா இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணாத. மொபைல் ஸ்க்ரோல் பண்றது பிஸி இல்ல, அது இன்னும் ஓவர் திங்கிங் அதிகப்படுத்தும். நீ சோஷியல் மீடியால இருக்கும்போது உன் பிரெயின் கம்பேர் பண்ண ஆரம்பிக்கும். அதனால நீ இன்னும் ஸ்ட்ரெஸ் ஆகுவ. அதனால ரியல் ஆக்டிவிட்டி சூஸ் பண்ணு. ஒர்க், ஸ்கில் லேர்னிங், ஜிம் எக்ஸசைஸ், ரீடிங், ஃபேமிலி இன்டராக்ஷன். இதுல எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் உன் மைண்டை என்கேஜ் பண்ணும். இதுல மேஜிக் என்ன தெரியுமா? நீ பிஸியா இருந்தா உன் பிரெயினுக்கு ஓவர் திங்கிங் பண்ண டைம் கிடைக்காது. அது ஆட்டோமேட்டிக்கலி ஸ்டாப் ஆகும். இது ஃபோர்ஸ் பண்ணி ஸ்டாப் பண்றது இல்ல, நேச்சுரலா ரீடியூஸ் ஆகுது. சாணக்கியர் சொல்றாரு, செயலில் மூழ்கிய மனிதன் அவனுக்கு தேவையற்ற சிந்தனை வராது. அதான் இங்க நடக்குது. நீ யூஸ்ஃபுல்லா ஏதாவது பண்ண ஆரம்பிச்சா மைண்ட் ஃபோகஸ் ஆகும். அந்த ஃபோகஸ் ஓவர் திங்கிங்கை வெளியே தள்ளும். இது ரொம்ப பிராக்டிக்கல். ஆனா நீ கன்சிஸ்டண்டா இருக்கணும். ஒரு நாள் பிஸி, 3 நாள் ஃப்ரீ அப்படின்னா யூஸ் இல்ல. டெய்லி ரூட்டீன் பில்ட் பண்ணு. உன் டைமை பிளான் பண்ணு. காலையில இருந்து இரவு வரை என்ன பண்ண போறேன்னு கிளாரிட்டி வை. அப்போ உன் மைண்டுக்கு டைரக்ஷன் இருக்கும். டைரக்ஷன் இல்லாத மைண்டு தான் ஓவர் திங்கிங்ல போகும். இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், நீ தனிமையா இருந்தா ஓவர் திங்கிங் அதிகமாகும். அதனால பீப்புளோட இன்டராக்ட் பண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி. நீ பேசினா உன் டாட்ஸ் வெளியே வரும். அது மைண்ட்ல ஸ்டக் ஆகாது. இதுவும் ஒரு சொல்யூஷன். நினைவில் வச்சுக்கோ, எம்டி மைண்ட் சமம் ஓவர் திங்கிங், பிஸி மைண்ட் சமம் கிளாரிட்டி. அதனால இனிமே நீ ஃப்ரீயா இருக்கிறத குறைச்சு யூஸ்ஃபுல்லா பிஸியாக ஆரம்பிச்சு நீயே நோட்டீஸ் பண்ணுவ உன் மைண்ட் கால்ம் ஆகிறத. இதுதான் தந்திரம் 4. மைண்டை வேலைக்கு வை, அப்போ அது உன்னை டிஸ்டர்ப் பண்ணாது. தந்திரம் 5, எல்லா யோசனையும் உண்மை இல்லை. நீ ஒரு விஷயத்தை ரொம்ப கிளியரா புரிஞ்சுக்கணும். நீ நினைக்கிற எல்லா யோசனையும் உண்மை இல்லை. இதுதான் ஓவர் திங்கிங்ல பிக்கஸ்ட் ட்ராப். நீ என்ன நினைக்கிற, என் மைண்ட் சொல்லுது அப்படின்னா அது கரெக்ட் தான். ஆனா ரியாலிட்டி என்னன்னா, உன் மைண்ட் நிறைய ஃபேக் ஸ்டோரிஸ் உருவாக்கும். சாணக்கியர் சொல்றாரு, மனதை நம்பி நடப்பவன் அதன் அடிமை ஆகி விடுவான். அதாவது நீ மைண்ட் சொல்றதெல்லாம் ஃபாலோ பண்ணினா நீயே உன்னை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. யாராவது உன்னை கிட்ட கொஞ்சம் டிஃப்ரெண்டா பேசினாங்கன்னா உன் மைண்ட் உடனே ஸ்டோரி உருவாக்கும். அவங்களுக்கு என்னைய பிடிக்கல போல, நான் ஏதாவது தப்பா பேசிட்டேனா, அவங்க என்ன ஜட்ஜ் பண்றாங்க, இப்படி ரியாலிட்டி என்னன்னு தெரியாமலேயே நீ ஒரு ஃபுல் மூவி உருவாக்குற. இதுதான் ஓவர் திங்கிங். ஆனா ட்ரூத் என்னன்னா, அவங்க பிஸியா இருக்கலாம், அவங்களுக்கு வேற ப்ராப்ளம் இருக்கலாம், அதுக்கு உன்னோட சம்பந்தமே இருக்காது. ஆனா உன் மைண்ட் அதை அக்செப்ட் பண்ணாது. அது நெகட்டிவா தான் யோசிக்கும். ஏன்னா பிரெயின் நேச்சுரலி நெகட்டிவா தான் ஒர்க் ஆகும். அது உன்னை ப்ரொடெக்ட் பண்ண ட்ரை பண்ணுது. ஆனா அது ஓவரா போயிடும். அதனாலதான் நீ ஒரு ஹேபிட் டெவலப் பண்ணணும். தாட் வந்த உடனே கொஸ்டின் கேள், இது 100% உண்மையான்னு, அல்லது இதுக்கு ப்ரூஃப் இருக்கான்னு. ஆன்சர் இல்லைனா அது ஜஸ்ட் இமேஜினேஷன். அதை விடு. இதுதான் கண்ட்ரோல். சாணக்கியர் சொல்றாரு, சிந்தனையை பார்த்து நம்பாதே, அதை சோதிச்சு நம்பு. அதான் நீ செய்யணும். நீ தாட் வந்த உடனே ரியாக்ட் பண்ணாதே, அதை அப்சர்வ் பண்ணு, அனலைஸ் பண்ணு, அப்புறம் டிசைட் பண்ணு. இதுல இன்னொரு பவர்ஃபுல் ட்ரிக் இருக்கு. நேம் தி தாட். உதாரணத்துக்கு, இது ஃபியர் தாட், இது இன்செக்யூரிட்டி தாட்னு அப்படி லேபிள் பண்ணிட்டா நீ அதை சீரியஸா எடுத்துக்க மாட்டே. அது ஒரு தாட்னு தெரிஞ்சிருக்கும். இதுவே மைண்ட் கண்ட்ரோல். முன்னாடி என்ன நடந்தது? தாட் வந்ததும் நீ அதை ரியாலிட்டின்னு அக்செப்ட் பண்ணிட்ட. அதனாலதான் ஓவர் திங்கிங். இப்போ என்ன பண்ற? தாட் வந்ததும் நீ அதை குவெஸ்சன் பண்ற, அதனால அது வீக் ஆகுது. இதுதான் டிஃபரன்ஸ். நினைவில் வச்சுக்கோ, ஒன் மைண்ட் உன்னோட சர்வெண்ட், அது மாஸ்டர் இல்ல. நீ அதை கண்ட்ரோல் பண்ணணும், அது உன்னை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது. அதனால் இனிமே ஒரு நெகட்டிவ் தாட் வந்தாலே அதை பிலீவ் பண்ணாதே,
அதை கொஸ்டின் பண்ணு. அப்போதான் உன் மைண்ட் காம் ஆகும். இதுதான் தந்திரம் 5. எல்லா யோசனையும் உண்மை இல்லை. அதை புரிஞ்சா ஓவர் திங்கிங் பாதி முடிஞ்சது. தந்திரம் 6, உன் மைண்டை நீ கண்ட்ரோல் பண்ணு. இந்த வீடியோல நீ கேட்ட எல்லா தந்திரத்திலையும் இதுதான் அல்டிமேட். ஏன்னா மீதியுள்ள எல்லா ப்ராப்ளம்ஸுக்கும் ரூட் கோஸ் டேஷ் ஒன் மைண்ட் டேஷ். அதனால டேஷ் நீ மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டா டேஷ் ஓவர் திங்கிங் ஆட்டோமேட்டிக்லி டிசப்பியர் ஆகும் டேஷ். ஆனா ஒரு காஸ்டின், நீயா உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ற இல்ல உன் மைண்டு தான் அவனை கண்ட்ரோல் பண்ணுது? நேர்மையா சொல்லு. ஒரு நெகட்டிவ் டாட் வந்தா நீ அதை ஸ்டாப் பண்ண முடியுதா? இல்ல அது உன்னை இழுத்துக்கிட்டு போகுதா? அதுதான் ப்ராப்ளம். சாணக்கியர் சொல்றாரு, தன் மனசை ஜெயிக்காதவன் உலகத்தை ஜெயிக்க முடியாது. அதாவது நீ வெளியில எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் உன் மைண்ட் வீக்கா இருந்தா நீங்க தோத்துட்டீங்க. அதனால நீ மாஸ்டர் ஆகணும், மைண்ட் ஸ்லேவ் ஆகணும். இப்போ பிராக்டிக்கலா என்ன பண்ணணும்னு சொல்றேன். முதல்ல நீ டாட்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணாத. ஏன்னா அது இம்பாசிபிள். டாட்ஸ் வரும், அதை நிறுத்த முடியாது. ஆனா நீ ரியாக்ஷனை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதுதான் சீக்ரெட். ஒரு டாட் வந்தா முன்னாடி என்ன பண்ணுனா அதை ஃபாலோ பண்ணின, அதனால அது பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணணும்? ஜஸ்ட் அப்சர்வ். அதை ஃபாலோ பண்ணாதே. ஒரு ட்ரெயின் போற மாதிரி இமேஜின் பண்ணு. டாட்ஸ் ட்ரெயின் மாதிரி வரும். நீ பிளாட்ஃபார்ம்ல நிக்கிற மாதிரி இரு, அது போகட்டும், நீ ஏறாத. இதுதான் கண்ட்ரோல். முதல்ல கஷ்டமா இருக்கும், ஆனா பிராக்டிஸ் பண்ணினா நீ ஸ்லோலி டீடைல்ஸ் ஆக ஆரம்பிப்ப. இதுல இன்னொரு பவர்ஃபுல் ட்ரிக் இருக்கு, ப்ரீத்திங் கண்ட்ரோல். நீ ஓவர் திங்கிங்ல போனா உடனே ஸ்லோவா டீப் பிரத் எடு. 5 செகண்ட்ஸ் இன்ஹேல், 5 செகண்ட்ஸ் ஹோல்ட், 5 செகண்ட்ஸ் எக்ஸ்ஹேல். இது சிம்பிளா தோணும், ஆனா உன் மைண்டை இன்ஸ்டன்டா காம் பண்ணும். ஏன்னா உன் பிரெத் கால்ம்னா உன் மைண்ட் கால்ம். இதுதான் சயின்ஸ். சாணக்கியர் சொல்றாரு, தன்னை கட்டுப்படுத்தியவன் எந்த சூழ்நிலையிலும் சிதற மாட்டான். அதுதான் இங்க நடக்குது. நீ உன் மைண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டா யாரு என்ன சொன்னாலும் என்ன நடந்தாலும் நீ ஸ்டேபிளா இருப்ப. அதுதான் ரியல் பவர். நினைவில் வச்சுக்கோ, ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இல்ல, கண்ட்ரோல் இல்லாத மைண்ட் தான் ப்ராப்ளம். அதனால நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது தாட்ஸ் இல்ல, கண்ட்ரோல். நீ கண்ட்ரோலை கத்துக்கிட்டா உன் மைண்ட் உன்னை டிஸ்டர்ப் பண்ணாது, அது உனக்கு ஒர்க் பண்ணும். இதுதான் அல்டிமேட் ஸ்டேஜ். அதனால இனிமேல் தாட் வந்தா அதை ஃபாலோ பண்ணாதே, அப்சர்வ் பண்ணு, பிரத் கண்ட்ரோல் பண்ணு, காமா இரு. நீயே ஃபீல் பண்ணுவ, உன் மைண்ட் உன் கையில வர ஆரம்பிக்குது. இதுதான் தந்திரம் 6. உன் மைண்டை நீ ஜெயிச்சா உன் வாழ்க்கையே நீ ஜெயிச்சிட்ட. இந்த வீடியோல நீங்க கேட்டது சில சிம்பிள் டிப்ஸ் இல்ல, இது உன் மைண்டை மாற்றும் தந்திரம். ஓவர் திங்கிங்னு ஒரு ஸ்மால் ஹேபிட் மாதிரி தோணும், ஆனா அது ஸ்லோவா உன் கான்ஃபிடன்ஸை கெடுக்கும், உன் ஹாப்பினஸை கெடுக்கும், உன் வாழ்க்கையே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கும். ஆனா இன்னைக்கு இருந்து அது மாறலாம். நீ இந்த 6 தந்திரத்தை ஜஸ்ட் கேட்டு விடாம பின்பற்ற ஆரம்பிச்சா நீயே உன்னோட சேஞ்சை ஃபீல் பண்ணுவ. முதல்ல உன் மைண்ட் காம் ஆகும், அப்புறம் உன் டிசிஷன்ஸ் கிளியர் ஆகும், அதுக்கப்புறம் உன் லைஃப் டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும். இதுதான் ரியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். சாணக்கியர் சொல்றாரு, தன் மனதை கட்டுப்படுத்தியவன் அவன் வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறான். அதுதான் நீ ஆகணும். நினைவில் வச்சுக்கோ, உன் மைண்ட் உன்னோட எனிமி இல்லை, அதை கண்ட்ரோல் பண்ணாததுதான் எனிமி. நீ அதை ட்ரெயின் பண்ணணும். டெய்லி சின்ன சின்ன ப்ராக்டிஸ், அதுதான் பிக் சேஞ்ச் ஆகும். நீ இப்போ எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் ஓவர் திங்கிங்ல சிக்கிட்டாலும் அதுல இருந்து வெளியே வர முடியாதுன்னு நினைக்காத. உன்னால முடியும். ஏன்னா சொல்யூஷன் உன் கையில இருக்குது. நீயே உன் மைண்டை சேஞ்ச் பண்ண முடியும். அதனால இப்போ இருந்து ஒரு டிசிஷன் எடு. நான் ஓவர் திங்கிங்க்கு ஸ்லேவ் ஆக மாட்டேன்னு. அந்த டிசிஷன் தான் உன் லைஃபை சேஞ்ச் பண்ணும். இது உனக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக் பண்ணுங்க, காமெண்ட்ல உன் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. இன்னும் இப்படிப்பட்ட பவர்ஃபுல் கான்டென்ட் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு லைஃப் சேஞ்சிங் ஸ்ட்ராட்டஜியோட சந்திப்போம்.